ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஈசாக்கோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். ஏனென்றால் தேவன் ஆபிரகாமுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஆபிரகாம் ஒரு தகப்பனாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆபிரகாம் தேவனிடத்தில் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்கை ஆசீர்வதித்து, ஈசாக்கை சந்ததியை தேவன் ஆசீர்வதித்து, அந்த சந்ததியை தேவன் ஆபிரகாமிற்கு உடன்படிக்கை சொன்னது போல வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால், கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி இவ்வளவாய் பெருகியிருக்கும் என்று சொல்லி தேவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அந்த வார்த்தையின்படியே ஈசாக்கை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன் கூடையே இருப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், எல்லாவற்றையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதித்து பாதுகாத்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் எல்லா மனிதனை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு எல்லாரும் தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக கிறிஸ்து நமக்காக அவர் செய்ய வேண்டிய திட்டங்களை நமக்காக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்குள் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் ஆபிரகாமுடைய சன்னதி ஈசாக்கு அப்படியே தொடர்ந்து அவருடைய சன்னதிகள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய குடும்பங்களும் நம் உறவுகளும் நமக்கு பின்வரும் சன்னதிகளும் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், தேசத்தில் செழிப்பு உண்டாக அவர்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஈசாக்கை போல நாமளும் வாழ்வோம். கர்த்தரோடு இருக்கும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஈசாக்குக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நீங்கள் தந்து இந்த வார்த்தை ஈசாக்கோடு சொல்லும் பொழுது எப்படி ஒரு உறுதியாய் ஈசாக்கு கடைபிடித்தாரோ அதே போல் நாங்களும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கடைபிடித்து உம்மோடு கூட இருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில்